ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 பொருள் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃபன் வந்து எப்படி செஞ்சு கொடுக்கலான்றத நான் சொல்லித்தரேன். 1 கப் கோதுமை மாவு, மீடியம் சைஸ் வாழைப்பழம் 3, தேவையான அளவுக்கு வெல்லம், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லை வச்சு அது ஹீட் ஆகட்டும். இந்த அளவுக்கு மட்டும் பிசைஞ்சா போதும். ரொம்ப தண்ணியாக வந்து பிசைய வேண்டாம். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் இன்னொரு தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம வந்து வெல்லம் தான் போட்டிருக்கு, வாழைப்பழம் போட்டிருக்கு, கோதுமை மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கு. இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. மாவு ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து உங்கள் இஷ்டம், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தவா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 தோசையாக ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒவ்வொரு தோசையாக கூட ஊற்றி சுட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெல்லம் வந்து உங்கள் இஷ்டம்தான். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சுகர் சேர்த்துக்குவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழம்லாம் நல்லா போட்டிருக்கனால அந்த கேக்கோட ஃப்ளேவர் வந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.